வணக்கம். இரவு செய்திகளுக்காக மாதவி ராஜா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மோடி ஆட்சியில் ரயில்வே துறைக்கு கவனம் செலுத்தாமல் வெறும் விளம்பரம் மட்டுமே செய்யப்படுகிறது. ரயில் கட்டணத்தை உயர்த்திய ஒன்றிய அரசுக்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே கண்டனம். ஒன்றிய அரசு மக்களின் வேலைவாய்ப்பை பறிப்பதையே வேலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டத்திற்கு பின் கனிமொழி எம்பி காட்டம். ஒன்றிய அரசாங்கம் வேலைவாய்ப்புகளை மக்களிடமிருந்து பறிப்பதையே ஒரு வேலையாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது மது அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நூறு நாள் வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுகிறது. மகாத்மா காந்தியின் பெயர் மாற்றப்பட்டதற்கு ஏஐ வீடியோ மூலம் செல்வ பெருந்தகை கண்டனம். இந்த நாட்டில் இருக்கிற காந்தியோட எல்லா சிலையும் தள்ளி உடைச்சிடுங்க. சுவர்கள்ல இருக்கிற அவரோட எல்லா படத்தையும் அழிச்சிடுங்க. விஜய் முன்னிலையில் தமிழக அரசை பாராட்டி பேசிய ஆற்காடு நவாப். தாவேக கிறிஸ்துமஸ் விழாவில் பரபரப்பு. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. விரிவான செய்திகள். நாடு முழுவதும் டிசம்பர் 26ஆம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு காங்கிரஸ் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மோடி அரசு பொதுமக்களை சுரண்டுவதில் இடைவிடாது செயல்படுவதாக கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட்டுக்கு முன்பே ஒரே ஆண்டில் 2வது முறையாக ரயில் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை 2.18 லட்சம் பேர் ரயில் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளதாக கார்கே குறிப்பிட்டுள்ளார். மேலும் 3.16 லட்சம் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் ரயில்வே துறைக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ரயில்வே துறைக்கு 2604 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் மோடி ஆட்சியில் ரயில்வே துறைக்கு கவனம் செலுத்தாமல் விளம்பரம் மட்டுமே செய்து வருவதாக கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், நடுத்தர ஏழை மற்றும் உழைப்பாளி மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் வகையில் ரயில் கட்டணத்தை உயர்த்த ஒன்றிய அரசு எடுத்துள்ள முடிவை ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்கு எதிரான இந்த முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசாங்கம் மக்களிடமிருந்து வேலை வாய்ப்பை பறிப்பதையே ஒரு வேலையாக பார்த்து கொண்டிருக்கிறது என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் 2026 தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் கூட்டம் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான ஸ்டாலினை சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி, ஒன்றிய அரசாங்கம் மக்களிடமிருந்து வேலை வாய்ப்பை பறிப்பதையே ஒரு வேலையாக பார்த்து கொண்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டினார். வேலை வாய்ப்பை உருவாக்குவது, மாநில உரிமைக்கு போராடுவதை கருத்தில் கொண்டு திமுக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஒன்றிய அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை மக்களிடமிருந்து பறிப்பதையே ஒரு வேலையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு மாநில உரிமைகளுக்கு போராடுவது, இதையெல்லாம் நிச்சயமாக இந்த தேர்தல் அறிக்கை மையப்படுத்தும். புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது மதுபானம் அருந்தும் இடங்களுக்கு குழந்தைகளை அழைத்துச் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் மது அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள்
அழைத்து வரப்பட்டதாக கூறி காமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது நட்சத்திர விடுதிகளில் மதுபானம் அருந்தும் இடத்திற்கு குழந்தைகளை அழைத்துச் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளது. விடுதிகளில் மதுபானம் அருந்தும் இடத்திற்கு குழந்தைகள் அழைத்துச் செல்லப்படுவதாக புகார் வந்தால் உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை சீர்குலைக்கும் நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுத்துவதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஏஐ வீடியோவை வெளியிட்டுள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள ஏஐ வீடியோவில் பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கியதை குறிப்பிட்டு சிரிப்பது போலவும் அதை கண்டித்து செல்வ பெருந்தகை உரையாற்றுவது போலவும் அந்த ஏஐ வீடியோவில் வெளியிடப்பட்டிருக்கிறது. 100 நாள் வேலை திட்டத்துல இருந்து மகாத்மா காந்தி பேரை நாங்க எடுத்துட்டோம். அப்படியா? பரவாயில்ல. இந்த நாட்டில் இருக்கிற காந்தியோட எல்லா சிலையும் தள்ளி உடைச்சிடுங்க. சுவர்கள்ல இருக்கிற அவரோட எல்லா படத்தையும் அழிச்சிடுங்க. நாட்டில் அவர் பேர்ல இருக்கிற ரோடுகளுக்கு வச்சிருக்கிற பேரை எடுத்துடுங்க. எந்தெந்த கட்டடத்துக்கு காந்தி பேர் இருக்கோ அதை எல்லாம் கூட எடுத்துடுங்க. அப்படி எங்கேயாச்சும் வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. புரியுதா? இங்க இதயத்துக்குள்ள வச்சுக்கோங்க. என்னதான் அவர் நமக்காக பண்ணல. உண்ணாவிரதம் இருந்தார், ஜெயில கிடந்தாரு, இடுப்புல சின்ன வேட்டி கட்டிட்டு இந்த நாடு முழுக்க சுத்தி வந்தாரு, துப்பாக்கி தோட்டாவை இதயத்துல வாங்கினாரு. கடைசியா நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு போட்டோவை எடுத்து சுவத்துல மாட்டிட்டு அதுக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இந்த நாட்டை அதானி கிட்டையும் அம்பானி கிட்டையும் விற்கிறீங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை மாற்றுவது ஒரு தனிப்பட்ட நபரின் முடிவு அல்ல என்று காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் அன்னை சோனியா காந்தி எழுதியுள்ள கட்டுரை காட்டுவதாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் ஆங்கில நாளிதழில் அன்னை சோனியா காந்தி எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் தொடர்பான அந்த கட்டுரை வேலை செய்யும் மக்களின் உரிமை மீதான ஒன்றிய பாஜக அரசின் தாக்குதலை வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு தனிநபரின் முடிவு அல்ல என்றும் அரசியல் அமைப்புக்கு குழிபறிக்க ஆளும் ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளும் தொடர்ச்சியான முயற்சியை தெளிவுபடுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட உரிமை அடிப்படையிலான கட்டமைப்பை சிதைக்கும் ஒன்றிய பாஜக அரசின் ஆழமான நோக்கத்தையே பிரதிபலிப்பதாகவும் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார். என்னோட பின்னல் என்னோட கான்ஃபிடன்ஸ். அதுக்கு நான் கார்த்திகா ஷாம்பு யூஸ் பண்றேன். சீயக்காய், செம்பருத்தி மற்றும் இயற்கை பொருட்கள் அடங்கிய கார்த்திகா ஷாம்பு உங்கள் கூந்தலுக்கு தருகிறது இயற்கையான பாதுகாப்பு. என் வாழ்க்கை, என் முடிவு, என் கார்த்திகா. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனை. எலக்ட்ரிக் கெட்டில் பிளஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ரூபாய் 2026 மட்டுமே. 3 ஜார் மிக்சி பிளஸ் ஷேக்கர் பாட்டில் ரூபாய் 2026 மட்டுமே. புல்லட் மிக்சி பிளஸ் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் பிளஸ் ஷேக்கர் பாட்டில் ரூபாய் 2026 மட்டுமே. வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. யார வெளுக்கிறதுக்கு பிளான் பண்றீங்க? டாய்லெட். ஆனா டிடர்ஜென்ட் துணி துவைக்குதானே? இல்ல டாய்லெட்டையும் சுத்தம் பண்ணதான் செய்யுது. ஆனாலும் மஞ்சள் கரை புதிது போன்ற வெண்மை இனிமேதான் ஆகுமா? ஹார்பிக் தான் இருக்க. இதன் அடர்த்தி ஃபார்முலா டிடர்ஜென்ட்டுடன் ஒப்பிடுகையில் 10 மடங்கு சிறப்பாக கடினமான கரையை நீக்குகிறது. மஞ்சள் கரையை நீக்குகிறது. அதோடு என்ன ஒரு நறுமணம். புதிது போன்ற டாய்லெட்டுக்கு ஹார்பிக் தான் இருக்கே. ஹாய், என் பேரு அங்குஷ். அசிடிட்டி எரிச்சலோட பெர்மனன்ட் டார்கெட். நெஞ்சு எரிச்சல், புளிச்ச ஏப்பம், வயிறு எரிச்சல், அன்ஈசினஸ். இந்த அசிடிட்டியோட எரிச்சலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்யூஷன் சொன்னாங்க. அது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணேன். ஆனா எந்த ரிலீஃபும் கிடைக்கல. அப்புறம் என் டாக்டர் என்கிட்ட சொன்னது தான் கேவிஸ்கான். அசிடிட்டியோட 5 அறிகுறிகளும் காணாம போயிடுச்சு. அதனால கேவிஸ்கான் என்னோட பேக்ல எப்பவும் இருக்கும். உண்மையிலேயே அசிடிட்டி எரிச்சலுக்கான உண்மையான தீர்வு கேவிஸ்கான். நல்லா தோளை அழுத்தி தோளை, நல்லா தோளை அழுத்தி தோளை, அழுத்தி தோளை, நல்லா தோளை. இப்போது காலின் ஸ்ப்ரே டஸ்டிங்கை விட 5 மடங்கு அதிக ஷைனை அளிக்கிறது. காலையின் தேடலில் கொஞ்சம் காத்துல
காதுல கேக்குற ஓசையில் கொஞ்சம் மண்ணுல தண்ணியின் தாளத்தில் கொஞ்சம் எனக்கு என்ன எடுத்துக்கிறேன் ஷிக் 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 நெஞ்சோட சத்தம் கேட்க ஷிக் ஷிக் இந்நாள அர்த்தமாக்க ஷிக் ஷிக் உற்சாகம் எட்டி பார்க்கவே ஊஞ்சலாடுதே. டாடா காஃபி கிராண்ட், காஃபினாலே தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என தாவேகே கிறிஸ்துமஸ் விழாவில் விஜய் முன்னிலையில் ஆற்காடு நவாப் முகமது அலி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாமல்லபுரத்தில் தாவேகே சார்பில் இன்று கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. இதில் தாவேகே தலைவர் விஜய் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆற்காடு நவாப் முகமது அலி பேசும்போது தமிழ்நாடு ஒற்றுமைக்கு சிறந்த உதாரணமாக திகழ்ந்து வருவதாக தெரிவித்தார். தமிழ்நாடு குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு மிகுந்த பாதுகாப்பான மாநிலம் என்று கூறினார். இந்தியாவிலேயே 2வது பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாக புகழாரம் சூட்டினார். Our state of Tamil Nadu is the best example of unity. நீங்க எல்லா religion, எல்லா faith, எல்லா creed, we have respect for people. It doesn't mean you are Muslim, Hindu, Christian. In Tamil Nadu, the most important thing is you respect as a human being. There is safety for people. There is safety for ladies. There is safety for children. அண்மையில் ஈரோட்டில் பேசிய விஜய் தமிழகத்தில் பெண்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும் சட்டம் ஒழுங்கு முற்றிலுமாக சீர்குலைந்து உள்ளதாகவும் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தார். விஜய் திமுக அரசை மிக கடுமையாக எதிர்த்து வரும் நிலையில் விஜயின் நிகழ்ச்சியில் ஆற்காடு நவாப் திமுக அரசை புகழ்ந்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரண்டாவது முறையாக தங்கம் விலை உயர்ந்து 1 லட்சம் ரூபாயை தாண்டி விற்பனையாவதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. அந்த வகையில் வாரத்தின் தொடக்க நாளான இன்று காலையில் கிராமிற்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 12,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 99,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று 2வது முறையாக தங்கம் விலை உயர்ந்து 1 லட்சத்தை தாண்டி உள்ளதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதன்படி தங்கம் விலை கிராமிற்கு 90 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 12,570 ரூபாய்க்கும் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,560,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கார்ப்பரேட் நிதி குவிப்பால்தான் பாஜக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வபெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர நன்கொடையை ரத்து செய்த நிலையில் அறக்கட்டளைகள் மூலமாக பாரதிய ஜனதா கட்சி 2024-25ஆம் ஆண்டில் மட்டும் 3,112 கோடி ரூபாய் நிதி பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இத்தகைய சமநிலை தன்மையற்ற நன்கொடை குவிப்பு காரணமாகவே பாஜக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகள் காரணமாக செயல்படுகிற பாஜகவை மக்கள் மன்றத்தில் முறியடிக்க வேண்டிய கடமை காங்கிரஸ் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகளுக்கு இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றிய ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள பட்டாபிராம் பகுதியில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மகாத்மா காந்தியும் இந்தியாவின் தந்தையுமான அவருடைய பெயரை நீக்குதல் குறித்தும் ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை ஒடுக்குகின்ற வகையிலே கொண்டு வந்த பிஜேபி ஆட்சியின் திட்டத்தை கண்டனம் தெரிவிக்கின்ற வகையிலே இந்த இடத்திலே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இதேபோல் சேலம் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அர்த்தனாரி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நீக்காதே நீக்காதே, ஒன்றிய பாசலிச பிஜேபி அரசு வெளியேறு வெளியேறு. சென்னை மெரினா கடற்கரையில் நீலக்கொடி சான்று பெறும் திட்டம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இன்று நேரடி ஆய்வு நடத்தினர். மெரினா கடற்கரையில் கடை ஒதுக்க கோரி தேவி என்பவர் தாக்கல் செய்திருந்த வழக்கு மீது விசாரணை நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் வியாபாரிகளை ஒழுங்குபடுத்துவது, மெரினா கடற்கரைக்கு நீலக்கொடி சான்று உள்ளிட்ட திட்டங்களால் மெரினாவை சந்தையாக மாற்ற சென்னை மாநகராட்சி முயற்சித்து வருவதாக கடுமையாக சாடியிருந்தது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் ஜெகதீஷ் சந்திரா ஆகியோர் இன்று மெரினா கடற்கரையில் நேரில் ஆய்வு நடத்தினர். மெரினா கடற்கரையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து சென்னை மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர் மற்றும் காவல்துறை ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு விளக்கம் அளித்தனர். மேலும் கடற்கரையை சந்தையாக மாற்றாமல் மக்கள் பயன்படுத்தும் வகையில் வசதிகளை மேம்படுத்துவதே நோக்கம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். உங்க அப்பா அம்மா உன்னை படிக்க வச்சது கிரிக்கெட் விளையாடவா, இல்ல இந்த முகத்தோட எங்க பேரையும் சேர்த்து கேட்கவா? நீ போய் குளி. தினமும் சிந்தோலுடன் குளிப்பதால் 95% யூசர்களிடையே சர்ம ரீதியாக ஏற்படும் கவலைகள் குறைகிறது. இனிமே பயம் இல்ல. தூசுக்கு பயந்தா முன்னேற முடியுமா? கண்ணம்மா எதுவும் பயம் இல்ல. Premier Stabilizers, the sleekest. சிறந்த டிசைன். உங்கள் இன்வெர்டர் ஏசிக்கென்றே தயாரிக்கப்பட்டது. Premier Stabilizers, சரியான ஜோடி. டாய்லெட் எங்க? டாய்லெட் சுத்தமா இல்லையா? புது வேலை புது வாழ்க்கை, எப்படி சுத்தமா வைக்கிறது? அப்ப ஹார்பிக்கின் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கோ. இது ஒவ்வொரு ஃப்ளஷுடன் 1 மாதத்திற்கு டாய்லெட்டை சுத்தமாக வைத்திருக்கும். ஹார்பிக் ஃப்ளஷ் மேட்டிக், சுலபமா டாய்லெட் கிளீனிங்கோட சப்ஸ்கிரிப்ஷன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு சிறப்பு தள்ளுபடி விற்பனை. எலக்ட்ரிக் கெட்டில் பிளஸ் இண்டக்ஷன் ஸ்டவ் ரூபாய் 2026 மட்டுமே. 3 ஜார் மிக்சி பிளஸ் ஷேக்கர் பாட்டில் ரூபாய் 2026 மட்டுமே. புல்லட் மிக்சி பிளஸ் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் பிளஸ் ஷேக்கர் பாட்டில் ரூபாய் 2026 மட்டுமே. வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. உங்க கை சில டைம் இங்க சில டைம் அங்க இந்த கை போகும் எங்கெல்லாமோ தெரியல எங்க அப்புறம் அது போகும் இங்க. பெரும்பாலும் நோய்கள் கை மூலமாகவே பரவுகின்றன. அதற்கு தான் தேவை டெட்டாலின் சிறந்த ப்ரொடெக்ஷன். இதோ 12 மணி நேரம் ப்ரொடெக்டிவ் ஷீல்ட் தரும் டெட்டால். நம்பிக்கையான பாதுகாப்பு இப்ப நாள் முழுவதும் கூடவே. உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியத்துடன் வசந்தமாக இருக்க வேண்டுமா? திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் காலை 10:30 முதல் 11:30 வரை வசந்த் தொலைக்காட்சியில் ஹலோ டாக்டர் நேரலை நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. இந்நிகழ்ச்சியில் உங்களின் நோய் குறித்த அனைத்து சந்தேகங்களுக்கும் ஸ்ரீ வர்மா மருத்துவமனையின் அனுபவம் மிக்க மருத்துவர்கள் பதிலளிக்க வருகிறார்கள். காண தவறாதீர்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் நடந்த முக்கிய நிகழ்வுகளை மாவட்ட செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய சரத்குமார், தமிழக வெற்றி கழகம் என்றால் எந்த கட்சி என்று தனக்கு தெரியவில்லை என்று கூறினார். விஜய்க்கு யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று தெரியவில்லை என்றும், விளம்பரத்திற்காக மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து பேசுவதாகவும் சரத்குமார் தெரிவித்தார். சரி, அவருக்கு இப்ப முதலாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அவருக்கு தெரியாது. அவர் அரசியல் பேசுறாரு, எதிர்த்தாதான் அரசியல் எண்ணத்தில் பயணிச்சிட்டு இருக்காரு. மத்திய அரசு மாநில அரசு நீங்க திட்டுங்க. குமரி மாவட்டம் மேல்புறம் வட்டாரத்தில் கிறிஸ்துமஸ் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தாரகை கத்பட், ரூபி மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன், திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து பாஜக மதவெறி அரசியலை பரப்ப முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார்.
மதவாத கட்சி அப்படிங்கிறது பாஜக தரப்புல சொல்றாங்க. மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு விதத்துல போயிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து திருப்பரங்குன்றத்தை மையமாக வைத்து மதவெறி அரசியலை பரப்ப முயற்சிக்கிறார்கள். அதற்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒருபோதும் இடம் கொடுக்காது. தமிழ்நாட்டு மக்களும் இடம் கொடுக்க மாட்டார்கள். திமுக திருச்சி வடக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பை அடியோடு அகற்ற துடிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு மாவட்ட வர்த்தக பிரிவு தலைவர் ரங்கராஜன், வட்டார தலைவர் அர்ஜுனன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட அமர்ஜோதி கார்டன் பகுதியில் விஜயகுமார் என்பவர் வசித்து வருகிறார். இவரது வீட்டின் அருகில் சிதிலமடைந்த நிலையில் இருந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிக்கப்பட்டது. அப்போது நீர்த்தேக்க தொட்டி விஜயகுமாரின் வீட்டின் பக்கவாட்டில் விழுந்ததில் வீட்டின் ஒரு பகுதி சேதமடைந்துள்ளது. மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய ஜனநாயக கட்சி மாநில தலைவர் தமீமுன் அன்சாரி, பாஜக அதிமுகவுடன் உறவாடி கெடுப்பதாக கூறினார். விஜயை வளரவிட்டு அதிமுகவை அழித்துவிட்டு பின்னர் விஜயை கட்டுப்படுத்த பாஜக நினைப்பதாக அவர் தெரிவித்தார். மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துல காந்தியுடைய பேரை நீக்கி இருப்பதை நாடு முழுக்க கண்டனங்கள் இருந்திருக்கிறது. ஒரு வார்த்தை விஜய் அதை பத்தி அந்த கூட்டத்தில் பேசினாரா? அப்ப விஜயுடைய அஜெண்டா என்ன? விஜய் யார் இயக்குகிறார்? இந்த கேள்வி வருதா இல்லையா? அதனால விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தையும் மக்களுடைய மனநிலையும் இன்னும் தெளிவாக படிக்க வேண்டும். கிருஷ்ணகிரியில் கற்போம் கற்பிப்போம் சேவை மையத்தின் பொதுக்குழு மற்றும் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் BC சேகர் மீண்டும் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் இருந்து கடல் வழியாக படகு மூலம் இலங்கைக்கு கடத்த இருந்த 6 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ மெஸ்கலின் போதைப் பொருளை தேசிய போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து கடத்தலில் ஈடுபட முயன்ற 3 பேரை கைது செய்த போலீசார் நாகப்பட்டினம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுரை மாவட்டம் குளமங்கலம் சாலை அருகில் உள்ள தபால் தந்தி நகர் விரிவாக்க பகுதிகளில் வாழும் பெரும்பாலான குடும்பங்கள் பண்டிகை காலங்களில் தேவைப்படும் பொருட்களை விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நவீன ரகங்களில் உலாவரும் பொம்மைகள் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமாக விற்பனை செய்யப்பட்டன. பழைய மாதிரி இல்லாமல் புது புது மாடல்கள் தான் இப்போ வந்திருக்கு. இந்த மாடலாம் மக்கள் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. அழகான நல்ல நட்சத்திரம் உள்ளது, நல்ல இதாக இருக்கிறதெல்லாம் அழகாக இருக்குது. மக்கள் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ரெகுலராக ஓரளவுக்கு பரவாயில்லாம. தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சென்னை திருவொற்றியூரில் உள்ள கிறிஸ்தவ ஆலயத்தில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆலயத்தின் போதகர் டென்சன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மாணவ மாணவிகள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக நடித்து அசத்தினர். இதேபோல் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் மத நல்லிணக்க கிறிஸ்துமஸ் திருவிழா நடைபெற்றது. பங்கு தந்தை மரிய ஜோசப் ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் என அனைத்து மதத்தினர்களும் கலந்து கொண்டு அன்பை பரிமாறிக்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்கள் ஆர்வமுடன் விதவிதமான கேக்குகளை வாங்கி செல்கின்றனர். இதனால் கடை வீதியே களை கட்டியுள்ளது. எல்லாமே உங்களுக்கு நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம். இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது நியூ ஃபிளேவர்ஸ் தேவைன்னா
நீங்க எங்களுக்கு சொன்னீங்கன்னா போதும், அதை கூட நம்மளால வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்க முடியும். வியாபாரம் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, பரவாயில்ல. இந்த வருஷம் நல்லா இருக்கு. நமக்கு ரெகுலரா வர ஆர்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு. மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த பேராயர் அந்தோணிசாமி சவரிமுத்து கிறிஸ்துமஸ் விழா அனைத்து சமூகங்களோடும் அனைத்து சமயங்களோடும் நட்புறவு கொள்ளவும் அதன் மூலம் சமூக நல்லிணக்கத்தை பேணவும் உறுதி ஏற்பதாக கூறினார். கடவுள் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை கடந்த ஆண்டுகளிலே நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நாம் சவால்களை சந்தித்தோம், பிரச்சனைகள் இருந்தது. அவைகளுக்கு மத்தியில் நம்மை வழிநடத்திய வந்த கடவுள் நமக்கென்று இன்னொரு ஆண்டை கொடுத்திருக்கிறார் என்றால் கண்டிப்பாக அந்த ஆண்டை நிறைவு செய்ய மகிழ்ச்சியாக வாழ வேண்டிய அருளையும் சூழ்நிலையும் நமக்கு தருவார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 7:05 மணிக்கு. வணக்கம்.